பிப்ரவரி இறுதியில் தமிழகத்திற்கு ஆபத்தா என்று சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா, நமக்கு இனி வரப்போகிற நாட்கள்ல மழை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனா, இந்த நேரத்துல கூட நமக்கு பிப்ரவரி இறுதியில வங்கக்கடல் பகுதிகள்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரைக்கும் உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இந்த தாழ்வு பகுதி பொறுத்தவரைக்கும் தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வரலாம் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. கண்டிப்பாக இந்த மாத இறுதியில ஒரு மழை பொழிவு இருக்குமா என்பது குறித்து மிக தெளிவாகவும் விளக்கமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்வோம். நீங்க நண்பர்களே ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. மறக்காம அந்த லைக் பட்டன் எல்லாருமே நீங்க கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனல்ல ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்திருக்கோம். மறக்காம எல்லாருமே அந்த ஸ்டோர்ல போய் பாருங்க. உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்க வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் நிறைய கொடுத்திருக்கிறோம். அதனால நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல ப்ராடக்டோட இமேஜஸ்லாம் இருக்கும். ஏதாவது ஒரு பொருளை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தேவையான பொருள் என்னவோ அதை நீங்க சர்ச் பண்ணி நம்ம சேனல் மூலயமா வாங்குறவங்களுக்கு சிறந்த தள்ளுபடியும் கொடுக்கப்பட்டு வருது. வங்கக்கடலில் பிப்ரவரி மாத இறுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. வங்கக்கடல் பகுதிகளில் பிப்ரவரி மாத இறுதியில இந்த மாத இறுதியில புதிய தாழ்வு பகுதி ஒன்று உருவாகி எந்த திசை நோக்கி நகரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தாழ்வு பகுதி உருவாகிய பிறகு வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகரும். இது வந்து ஒரு தாழ்வு மண்டலமாகவோ அல்லது புயல் சின்னமாகவோ ஒரு தீவிர புயலோ அதிதீவிர புயலாகவோ கிடையாது. இது வந்து ஒரு சாதாரண ஒரு தாழ்வு பகுதியாகவே உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதன் பிறகு உருவாகிய பிறகு வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர தொடங்கும். அப்போ வடக்கு வடமேற்கு என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட அந்த தமிழக கடற்கரை ஒட்டி வருகிறத பார்க்க முடிகிறது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தமிழக கடற்கரை அருகே வந்து பரவலான மழை பொழிவு கடலோரங்கள்ல பதிவாகும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இலங்கை பகுதிகளில் கடுமையான மழை பொழிவு தொடர்ந்து பதிவாக போகுது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய வாரங்கள் இப்போ இனி வரப்போகிற வாரங்கள் எல்லாம் இலங்கை பகுதிகளில் அதிக மழை பொழிவுகள், கனமழை, மிக கனமழை, அதே மாதிரி சில இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு கூட ஏற்படுவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. இலங்கை பகுதிகளில் தொடர்ந்து அதிக மழை வாய்ப்புகள் அடுத்த வாரத்தில் அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். ஆனா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இனி வருகிற அந்த மாத இறுதியில மட்டுமே கணிசமான மழை பொழிவு கடலோரத்துல பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாத இறுதியில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழை பெய்யும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்கள்ல மாத இறுதியில கணிசமான மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்க போகுது. அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்ட பகுதிகளிலும். சரி, அப்போ மாத இறுதியில கணிசமான மழை பொழிவுனா இப்ப எப்படிங்க இருக்கும் வானிலை இருக்கை? அதாவது நாளைய தினங்கள்ல எப்படி இருக்க போகுது வானிலை பொறுத்த வரைக்கும்? நாளை நாளை மறுநாள் எப்படி இருக்கும்? இன்றைய வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்களா? கண்டிப்பா அதையும் நம்ம பார்க்கலாம். கொளுத்தும் வெயிலுடைய தாக்கம் இனிமே நமக்கு பகல் நேரங்கள்ல அதிகமாக போகுது. அதனால சாதாரணமா விட்டுறாதீங்க. நமக்கு வந்து இப்ப வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இனி வருகிற நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா பகல் நேரங்கள்ல தீவிரமாக ஆரம்பிச்சிடும். இப்பவே 33 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பநிலை வர ஆரம்பிச்சிருச்சு. பகல் நேரங்கள்ல நிறைய மாவட்டங்கள்ல 32, 33 வரைக்கும் பதிவாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் மார்ச் தொடங்கவே இல்லை. பிப்ரவரியிலேயே வெயிலுடைய ஆட்டம் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் பிப்ரவரி 15, 16 தேதிக்கு மேல இன்னும் வெயிலுடைய ஆட்டம் ரொம்ப தீவிரமாக ஆரம்பிக்கும். பனிப்பொழிவு வந்து பிப்ரவரி 25 வரைக்கும் தொடர்ந்து இருக்க போகுது. அதனால வெயில் பொறுத்த வரைக்கும் குறிப்பா உள் மாவட்டங்கள்ல சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்னதான் நமக்கு அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு காணப்பட்டாலும் வருகிற நாட்களில் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் முதல்ல உள் மாவட்டங்களில் தான் உயரப்போகுது. அதுக்கப்புறமா தான் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் கணிசமாக இந்த பகுதிகளில் வெப்பநிலை அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க தயாராகிக்கோங்க. வெயிலுடைய தாக்கம் அடுத்த வாரத்திலிருந்து தீவிரம் அடைய போகுது. மழை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமா உங்களுக்கு அறிவிக்கிறோம். கடும் பனிப்பொழிவு. ஆனா இந்த தேதி நீங்க மறக்காம குறித்துக் கொள்ளுங்க. சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரியில இருக்கிறவங்க, அதே மாதிரி வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையிலிருந்து பார்க்குறவங்க பிப்ரவரி 25 வரைக்கும் அதிகாலையில் பனிப்பொழிவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மிதமான பனிமூட்டம் பொறுத்த வரைக்கும் காலை 4 மணி முதல் காலை 7 மணி வரைக்கும் இந்த நேரங்களில் எதிர்பார்க்கலாம். மற்றபடி நமக்கு வந்து கடலோர மாவட்டங்களாகட்டும், டெல்டா பகுதிகள் மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை,
காரைக்கால் பகுதிகள் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள்ல தொடர்ந்து பகலில் வெயிலும் அதிகாலை லேசான பனிப்பொழிவாக இருக்கும். ரொம்ப தீவிரம் கிடையாது. வருகிற மார்ச் முதல் வாரத்திலிருந்து டெல்டா மற்றும் கடலோரத்துல வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கிடும். அந்த வெயிலின் தாக்கம் அதிகரிக்கிறதுக்கு தொடங்குறதுக்கு முன்பதாக தான் இப்ப சொல்லியிருக்கூடிய இந்த மழை பொழிவு, இந்த குறைந்த தாழ்வு பகுதியினால கணிசமான மழை பொழிவு கடலோரத்துல பதிவாகிய பிறகு நமக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது தென் மாவட்ட பகுதிகள், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை. இங்கேயும் நமக்கு 32 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 34 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேர வெப்பநிலையா இருக்க போகுது. கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து உயர போகுது பகல் நேர வெப்பநிலை. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு வந்து பகல் நேர வெயிலின் தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும். மழை பொழிவானது மாத இறுதியில கடலோரம் மற்றும் கடலொட்டி பகுதியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவாக எதிர்பார்க்க முடியும். அப்போ தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள், மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிக அளவு எதிர்பார்க்க முடியாது. ஆனா வெயிலின் தாக்கம் கணிசமாக பகல் நேரங்களில் சற்றே அதிகரித்து காணப்படக்கூடும் நண்பர்களே. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும், அதாவது குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் திருத்தணியில் 16 டிகிரி செல்சியஸும் கொடைக்கானல் போன்ற இடங்கள்ல 6 டிகிரி செல்சியஸுமாக பதிவாகி இருக்கிறது. பாருங்க, அதிகாலை நேரத்தில் எந்த அளவுக்கு பனிப்பொழிவு ரொம்ப அதிகமா இருக்குன்னு பாருங்க. திருத்தணியில வெறும் 16 டிகிரி செல்சியஸ் தான் அதிகாலையில பதிவாயிருக்கு. கொடைக்கானல்ல அதிகாலை நேரத்துல 6 டிகிரி செல்சியஸ் தான் பதிவாயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு ரொம்ப குறைவான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகாலையில இருக்குன்னு பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி போன்ற பகுதிகளிலும் அதிகாலை நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கணிசமாக நமக்கு வந்து தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இடைவிடாத மழை பொழிவு தமிழகத்தில், இடைவிடாத மழை வாய்ப்புகள், மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். சில இடங்கள்ல நமக்கு வெயிலின் தாக்கம் கணிசமாக அதிகரித்தாலும் மாத இறுதியில் வரக்கூடிய இந்த மழை பொழிவு தொடர்ந்து கடலோரங்கள்ல டெல்டா பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும். ஆனா எப்போ நமக்கு மழை பொழிவு கிடைக்குதோ அதுக்கப்புறம் நமக்கு வெயிலின் தாக்கம் ரொம்ப ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிடும். அதையும் நம்ம எதிர்கொள்றது தயாராக இருந்துக்கோங்க. நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வருகிற ஒவ்வொரு நாட்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இனி எல்லா நாட்களிலுமே நமக்கு மழை வருமா அப்படின்லாம் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. எல்லா நாட்களுமே எல்லாம் மழை கிடையாது. வடகிழக்கு பருவமழை எல்லாம் போன மாதமே முடிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு வந்து வெப்பசலன இடிமழை, கோடை மழை பொறுத்த வரைக்கும் எதிர்கொள்றது தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய மே மாத இறுதி மற்றும் ஜூன் ஜூலை மாதத்துல தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தொடங்க போகுது. கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்கள் மட்டுமல்லாமல் தொடர்ந்து தமிழகம், ஆந்திர மாநிலங்கள், அதே மாதிரி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்கள்ல இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மிகச் சிறப்பாக இருக்கு. ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஒன்று காத்திருக்கு. என்ன அப்படின்னா, லானினா குறைந்து எல்னினோ ஆண்டாக இந்த 2026 பார்க்கப்படுது. எல்னினோட தாக்கம் இருக்கும்போது மழை பொழிவினுடைய குறைவு, அதாவது மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் மிக குறைவாக காணப்படும். ஏன் எல்னினோ அதிகரித்தால் மழை பொழிவு குறைகிறது அப்படிங்கிறத தகவலை இனி வருகிற நாட்கள் உங்களுக்கு நம்ம சொல்றோம். ஆனா இந்த 2026 பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழையினால சில மாவட்டங்கள் வறட்சியில, இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு, அதாவது குறிப்பா நம்ம நாட்டுல பல மாநிலங்கள், வட மாநிலங்கள்ல சற்று மழை பற்றாக்குறை இருக்க போகுது. தென்மேற்கு பருவமழையில வந்து சில பற்றாக்குறைகள் இருக்க போகுது. கடலோர மாவட்டங்கள் வழக்கமாக பெய்ய வேண்டிய மழை பொழிவு கண்டிப்பா கிடைச்சிடும். மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற இடங்கள்ல வழக்கமான மழை பொழிவு கிடைச்சிடும். ஆனா இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாநிலங்கள்ல தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை பற்றாக்குறையாக இருக்க போகுது. இனி வருகிற நாட்கள்ல எந்தெந்த மாநிலங்கள் தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறையாக இருக்கும், எல்னினோனா என்ன, லானினா என்ன, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நிச்சயமாக நம்ம பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.